பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தம் நம்மளால உண்மையாவே கேட்க முடியுங்களா? பிசிக்கலா ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள பேசுவாங்க. நம்ம ஆவியில உணர முடியுமா ஆவியானுடைய சத்தத்தை அப்படின்னு சொல்லி சில டவுட்ஸுங்க இருக்கும் சில பேருக்கு, இல்லைங்களா? நிச்சயமாவே இந்த காலகட்டத்திலையும் ஏசப்பா வந்துட்டு மனுஷர்களா இருக்கிற நம்ம கிட்ட பேசுவாரா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோமே, பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எப்படி எங்களுக்கு கேட்கும்? அதை எப்படி நம்ம உணர்றது? அதுக்கு எதனா வேத வசனங்கள்ல வந்துட்டு ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய ஆதாரங்கள், சாட்சியான வசனங்கள் வேதாகமத்துல இருக்கு. அதனால ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்றத இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருக்கு உபதேசித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சிந்தைய நம்மால அறிய முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தருடைய சிந்தைய யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தருடைய சிந்தை என்கின்றது உண்டா இருக்குங்களா? அப்படின்னா கர்த்தருடைய ஆலோசனை என்கின்றது அவருடைய சிந்தையை தான், அவருடைய சிந்தையில் தோன்றின அந்த ஆலோசனைகளை தான் அவருடைய வாயின் வழியாக அவருடைய வார்த்தைகள் மூலியமாக அவர் பேசுவார், இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு, ஏசப்பாவுடைய அந்த வார்த்தைகளை யாரால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா யாருக்குமே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்லுவோம், லிட்டரலா அப்படியே வந்துட்டு உணர முடியுங்களா, கேட்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்காங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னா சிந்தை எங்கிருந்து புறப்படும்? மத்தாய் வசனத்திலையும் மார்க் புத்தகத்திலையும் லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கும். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சிந்தைகள் இருதயத்திலிருந்து தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை என்றால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய ஆலோசனையும் கிளியராவே நம்மளுக்குள்ள கேட்குங்களா, அதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதனாலதான் சுபாவமா இருக்கிற மனுஷர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பாவத்துல இருக்கிற மனுஷர்கள், அவர்களுக்கு கர்த்தருடைய ஆவி சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை அவங்களால நிதானிக்க முடியாததுனால தான் அவங்கள தேவனுடைய வசனத்தை வந்துட்டு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அங்க 3 பேரை குறிக்கிறது போல சில காரியங்கள் வசனத்தில் எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்க ட்ரினிட்டி பாருங்க, இங்க 3 தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால தான் கர்த்தருடைய சிந்தை என்ன அப்படின்றது அவங்களுக்குள்ள தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து அதை புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது அவங்களால. யாரால புரிஞ்சுக்க முடியும் இத அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ள இது என்ன, இந்த காரியம் எதை வெளிப்படுத்துகிறது, கர்த்தர் இப்படி பேசினா இதுக்கு உண்டான காரணம் என்ன, பேசிக்கொண்டிருக்கிறது அவரு தானா அப்படின்றது எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது தான் அவருடைய சத்தம் கிளியராவே நம்மளால உணர முடியும். அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை, கர்த்தருடைய சிந்தை நமக்குள் உண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தருடைய சிந்தை நம்மளுக்குள்ள உண்டா இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இது உண்மைதானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு பிராக்டிக்கலா இது எப்படி நம்மளுக்குள்ள வந்துட்டு கேட்கும் அப்படின்றத எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், வசனத்துக்குள்ள கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம வந்துட்டு ஆதியாகமத்துல கூட கவனிக்க முடியும். கணவனும் மனைவியும் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஒரே சரீரமாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்
எங்கே நம்மளுடைய உடலுக்குள்ள எந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுவாரு, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு மனுஷனை 3 பாகங்களாக நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். ஒண்ணு உடல் அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு வந்துட்டு ஆத்மா அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு வந்துட்டு ஆவி அப்படின்னு சொல்லி. இப்போ கர்த்தருடைய ஆவி நம்மளுடைய உடலுக்குள்ள எங்க வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆவிக்குள்ளதான். ஸ்பிரிட், பாடி, சோல், ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் மூலியமா நம்மளுடைய ஆத்மா இந்த மாம்சத்தின் வார்த்தைகளையும் அது கேட்க முடியும். அப்படியே ஆவியானவருடைய உணர்வுகளையும் வார்த்தைகளையும் அதால கேட்க முடியும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராக கர்த்தர் நம்ம மேல இறங்கி வரும்போது நம்மளுடைய ஆவிக்குள்ள அவர் வாசம் செய்கின்றதுனால நம்ம வந்துட்டு கர்த்தருக்குள் ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த ஆவியானவருடைய பலன் தான் நம்மளுடைய ஆத்மாக்கு கிடைக்கும். அந்த ஆத்மாக்குள்ள அந்த பலன் கிடைக்கும் போது அது நம்மளுடைய உடலின் மூலியமாக கர்த்தருடைய அந்த வல்லமை பலன் புறப்படும் அப்படின்றத நம்ம லூக்கா புத்தகங்கள்ல நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். அவருக்குள்ள இருந்து பலன் புறப்பட்டு போய் அநேகர்களை சுகமாக்கினது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்குள்ள இருந்து அந்த வல்லமையும் பலனும் வெளியே வந்து அநேக பேரை விடுதலை படுத்தி கொண்டிருந்தார், சுகமாக்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இது எப்படி லிட்டரலா சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவி வந்து வாசம் பண்ணுகின்றதுனால நம்மளுடைய ஆத்மாவை முழுசாவே நம்ம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நடக்கும் பொழுது நடக்க ஹோலி ஸ்பிரிட் முழுசாவே நம்மளுடைய ஆத்மா பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படுகின்ற ஆத்மாவாக ஆகும். அதுக்கடுத்து இந்த உடலுக்குள்ள இருக்கிற சில இந்த உலகத்து ரீதியான இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளாய் நடக்கும்போது முழுசாவே அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறதுனால அந்த சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த உலக ரீதியான இந்த மாம்சத்தின் சத்தம் என்கிறதெல்லாம் போயிடும். இது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கலாத்தியர் புத்தகத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது நீங்க வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்க பின்பற்றி நடந்து கொண்டால் நீங்க சரீரத்தின் எந்த இச்சைகளையும் நிறைவேற்ற மாட்டீங்க, அது அப்படிப்பட்ட சிந்தனைகளே உங்களுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது அவர் நம்மளோட பேச ஆரம்பிப்பாரு. எப்படி நம்மளுடைய பழைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளாத அந்த பழைய நாட்கள்லையும் கூட நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மாம்சத்தின் சத்தமோ அதுக்கடுத்து நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோடைய சத்தமோ நம்மளுக்குள்ள வேறொரு ஸ்பிரிட்னால கூட நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்தபடியினால நம்மளுக்குள்ள வானமண்டலத்தில் கிரியை நடப்பிக்கின்ற அந்த வானமண்டலத்தின் ஆகாய பிரபுவாகிய அந்த பிசாசின் ஆவினால நடத்தப்படுகின்றவர்களாக பாவத்தின் நிமித்தமாக பாவத்தை செய்கின்றவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தபடினால நம்மளுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் தோணும் இல்லைங்களா, இல்ல உங்ககிட்ட இப்படி பேசினாங்களே அவங்கள சரியா வந்துட்டு நீ வந்துட்டு திட்டு, இதோ இது போல அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணு, கோவமா நடந்துக்கோ, எரிச்சலா நடந்துக்கோ, பாத்தியா உன்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சிந்தையில ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் பாருங்களேன். பழைய மனுஷனா நம்ம இருக்கும்போது அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகள் இல்லைன்னா வந்துட்டு சில அடிஷன்ஸான சில விஷயங்கள் இதெல்லாமே வந்துட்டு இந்த அசுத்தாவி நம்மளுக்குள்ள இருந்ததுனால தான் நம்ம நிறைய பழைய வாழ்க்கையில அதிகமா கோவப்படுறது, இந்த எல்லா விஷயங்களும் இந்த அசுத்தாவினால தான் நம்மளுக்குள்ள இருந்திருக்கும். பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்ப நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சோ, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எல்லாரும் பாவத்தை செய்ததுனால கர்த்தருடைய மகிமை ஏற்றவர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா கர்த்தருடைய மகிமை எப்பொழுது கர்த்தருடைய சத்தம் என்கிறதோ, கர்த்தர் நம்மளோட கூட அவங்க வந்துட்டு பேசுகின்றதுக்கும் முடியாம போறது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் எப்போ வரைக்கும் மனுஷனுக்குள்ள இருக்குமோ அந்த பாவத்து நிமித்தமாக தான் கர்த்தருடைய சத்தம் மனுஷனுக்கு கேட்காம இருக்கும். ஆனா அந்த பாவம் என்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினதுனால நம்ம எப்போ கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணுமோ அப்போவே நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் என்கின்றவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்ததுனால தான் நமக்கோ அந்த கர்த்தருடைய சிந்தை உண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இங்கே 1 கொரிந்தியர் 6:17 பார்க்கும்போது ஆவியானவர் வந்துட்டு கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரே ஆவியா இருக்கிறதுனால தான் எபேசியர் புத்தகத்திலையும் இப்படியா எழுதியிருப்பாரு, நாம் அவரோட கூட பரலோகத்தில் இதோ
கர்த்தருடைய வலது பார்ஸ்வத்தில் அவரோட கூட வீற்று கொண்டிருக்கோம். நாங்க கூட அங்க அவரோட கூட இசைந்து அங்க பரலோகத்துல அவரோட கூட சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட எபேசியர்ல ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவரோட கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளுடைய ஆத்மா உணர முடியும், கேட்க முடியும். இது எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசப்பா யாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்றதையும், பழைய உடன்படிக்கையில எல்லாம் ஏசப்பா வந்துட்டு அவருடைய ஆவினால, கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கைகள்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா பழைய தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தது கூட கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரத்துல அந்த 9-10 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். பழைய தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தது கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவின் ஆவின் மூலியமாக, கர்த்தருடைய ஆவின் மூலியமாக கர்த்தர் மனுஷர்களோட கூட பேசி கொண்டிருந்தாங்க. முக்கியமாக தேவனுடைய மனுஷர்களோட கூட பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? பழைய உடன்படிக்கையில அவரை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எப்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேன். ஆமேன். என்னங்களா? பூமியானது வெறுமையாக இருக்கும் பொழுது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அப்பொழுது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க முக்கியமா ஏசப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ஆவியா இருக்கிறாரு, ஸ்பிரிட்டா இருக்கிறாரு இல்லைங்களா? இந்த ஸ்பிரிட்டா இருக்கிற தேவன் என்ன பண்றாரு? அந்த ஒழுங்கின்மையாக இருக்கிற அந்த பூமியை முற்றிலுமாக ஒழுங்காக சீர்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியும். வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறதாகட்டும், அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று சொல்லி பேர் சூட்டினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது எல்லாத்தையுமே இதே ஆவியானவர், எந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரோ, ஞானஸ்தானத்துக்கு அடுத்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதே ஆவியானவர் தான் அன்று ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவரும், வெளிச்சத்தை உண்டாக்குனவரும், இந்த உலகத்துல நம்ம என்னத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ இது எல்லாத்தையுமே அவர் தான் உண்டாக்குனார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஞானஸ்தானத்தை பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு அது எந்த உணர்வும் எனக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஆனா நானா அப்படி நினைச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம உண்மையா நம்மளுடைய பாவங்களுக்காக மன வருந்தி அந்த பாவங்களை விட்டு, இல்லைன்னா தந்தையே அப்பா இது எல்லாமே வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது தகப்பனே அப்பா, ஆனா இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா வரணும் அப்படின்ற முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூட சில பேர் பாவத்து கொடுத்து அவங்களுக்கு உள்ள குற்ற உணர்ச்சி வந்ததுக்கு அடுத்து வந்து ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம, இல்ல நான் ஞானஸ்தானத்தை பெற்றா எனக்கு வியாதி குணமாயிரும், இல்லைன்னா வந்துட்டு நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டேன்னா எனக்கு கஷ்டமே வராது, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புனால யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பாங்களோ இவங்களுக்குள்ள அவங்க பாவத்து நிமித்தமா ஏசப்பா இறங்கி வந்தாரு, அவங்களுக்காக மறிச்சாங்க, 3வது நாள் உயிர் திறந்தாரு. இப்படிப்பட்ட எந்த விஷயத்தின் உணர்வும் அவங்களுக்குள்ள இல்லாதனால, அவங்க மனம் திரும்பாமல் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுனால அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஆரம்ப நாட்கள்ல எனக்கு தெரியாது பிரதர், ஆனா இப்போ எனக்கு வசனத்தை வாசிக்க எனக்கு புரிய வந்துடுச்சு. ஆனா நான் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது கரெக்டா எடுக்கல பிரதர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருக்குன்னா ஏசப்பா வெளிப்படுத்தினாருன்னா கண்டிப்பா போய் இன்னொரு வாட்டி கூட ஞானஸ்தானத்தை எடுத்துக்கங்க, அது நலமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில பேர் இயேசு நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கேன். ஆமா, நான் போயிட்டு இருந்த அந்த கட்டட சபையில, பழைய சபையில இயேசு நாமத்துல தான் ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு பிரதர், அதனால ஞானஸ்தானம் அவசியம் கிடையாது அப்படின்றது போல நினைச்சிட்டு எடுக்காமலே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ எடுக்கும்போது நான் உண்மையாவே என் பாவங்களுக்காக மன வருந்தி, நான் குற்ற உணர்ச்சியோட ஏசப்பா எனக்காக மறிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு, அதுக்கடுத்து ஏசப்பா உங்களுக்காக நான் இனி வாழ போறேன் அப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையாவே மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுத்தனா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஒருவேளை நான் அப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா உண்மையா நம்ம இன்னொரு வாட்டி கூட ஏசப்பா கிட்ட எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிச்சயமா இன்னொரு வாட்டி கூட நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா இல்ல பிரதர் எனக்கு திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு கேட்ட உடனே பிரதர் அப்படின்னா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் எவ்வளவு எல்லாம் பாவத்தை செஞ்சனோ அதுக்காக வேணா இன்னொரு வாட்டியும் நான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் பாவத்தை செய்வோமோ அப்பெல்லாம் போய் கழுவிக்கிறதுக்காக கிடையாது. இந்த ப்ரோசஸ் அப்படின்றது நம்ம அறியாத நாட்கள்ல இப்படி எடுத்திருந்தா மட்டும்தான். இப்படி யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஆனா நான் வேணா இன்னொரு வாட்டி எடுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு சொல்லி இப்படி முயற்சி எடுக்க போகாதீங்க. யாருன்னா உண்மையாவே ஆவியானவர் உங்களுக்கு இப்படி உணர்த்தினாங்கன்னா நீங்க அப்படி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கினீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வார்த்தையின் உணர்வுகள், அவர் உங்களோட பேசுறது, அவர் உங்களை வழி நடத்துறது எல்லாத்தையும் உங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தது போல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வல்லமை பொருந்தின தேவன் என்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தினால் இதோ காணப்படுகின்ற இந்த உலகம், காணப்படாதவைகள் எல்லாமே கொலோசியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி எல்லாம் அவரால் தான், அந்த வார்த்தையானவர்னால் தான் உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையானவரை நீங்க ஆதியாகமத்துல ஆவியானவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால் வானமும் பூமியும் சகலமும் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மொபைல் கண்டுபிடிச்சாருன்னா அந்த மொபைல் கண்டுபிடிச்ச ஒரு இவர்த்தா, டெலிபோன் கண்டுபிடிச்ச ஒரு இவர்த்தா, இது பண்ண ஒரு இவர்த்தா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருமையா மனுஷர்கள் பேசுவாங்க இல்லைங்களா? இல்லப்பா இந்த சூரியனை படிச்சவரே பெரிய சுடரும் சிறிய சுடரும் அப்படின்னு சொல்லி அதை படிச்சவரே என் அப்பா தான். அவர் எனக்குள்ள வந்து பாவியான என்ன தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து எனக்குள்ளேயே வந்து வாசம் பண்றாரா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த உணர்வே வரும். சில நேரத்துல வேத வசனங்களை வாசிச்சுட்டு இருப்போம். அந்தந்த கேரக்டர்ஸ் வாசிக்கும் போது அதை ஒரு ஸ்டோரியை போல வாசிச்சுட்டு போனோம்னா நம்ம எப்படி ஒரு பாட புத்தகத்தை வாசிப்போமோ அது போல இருக்கும். உண்மையா நடந்த விஷயங்க. ஒரு கூட இருக்கிற ஒரு சகோதரியோ சகோதரனோ, வேலை செய்யற இடத்துல இருக்கிற சில நண்பர்களோ, அவங்களோட வாழ்க்கையில நடந்தவைகளை அவங்க பேசும்போது எப்படி கேட்போம், எனக்கே நடந்தது போல நம்ம வந்துட்டு அந்த உணர்வுக்குள்ள போயிடுவோம் இல்லைங்களா? அது போலத்தான் வேத வசனங்களையும் நம்ம வாசிக்கும் போது நிச்சயமா அந்த கேரக்டர் ஆப்ரஹாமை பத்தி பேசும்போது ஆகட்டும், சாராளை பத்தி பேசும்போது ஆகட்டும், இது போல நிறைய தேவனுடைய மனுஷர்கள் குறிச்சு பேசும்போது அந்த இடத்துல நீங்க வாழ்ந்ததா உங்களுக்கு ஏசுப்பா அந்த உணர்வை கொடுப்பாரு. ஏன்னா அந்த டைம் லைன்ல அவங்களோட கூட இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்கின்ற முதல் கொண்டு ஏசப்பா எல்லாத்தையும் பேசுவார். நம்ம இருதயத்துக்குள்ள உணர்த்துவார் அந்த விஷயங்களை உணரும்படியா. இதனாலதான் இந்த வார்த்தையை பேசினாரு அப்படின்றது போல. அதனாலதான் வசனங்களை வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே இன்னொரு சகோதரர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்களா, நீங்க எனக்கு டீச் பண்ணுங்க ஏசப்பா, நீங்க என்கிட்ட பேசுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா இது புரிய மாட்டேங்குது, இது எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் வாசிச்சு பாருங்க. ஏசப்பா கிளியராகவே வந்துட்டு உதவி செய்வாரு, பேச ஆரம்பிப்பாரு. அப்படியே பரிசுத்த ஆவியானோட தொடர்பு அதிகமாகும் நம்மளுக்குள்ள. அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் காணப்படுகின்ற வைகள்னால் உண்டாகப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா காணப்படுகிறவைகள் நாள் உண்டாகப்படவில்லை அப்படின்னு சொன்னா ஆவியானவர்னால இந்த உலகம் உண்டானது, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யோவான் 4:24 கூட நம்ம பார்க்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது ஏசப்பாவே சொல்ற வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை அவர் உச்சரிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாரு? மனுஷனுடைய தோற்றத்துல அவர் வந்துட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிற அதே தேவன் அவரை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், ஏனென்றால் நான் ஆவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆவியானவருக்கு இன்னொரு வார்த்தையாக வார்த்தை என்று கூட தேவன் வந்துட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்களா? ஏன் இதை வந்துட்டு அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு வார்த்தையானவராக இருக்கும்போது எப்படி பேசுறார் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகும் 25வது அதிகாரம் 21-22. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக, அங்கே நான் உன்னை சந்திப்பேன்.
கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஆமென். ஆமென். ஏசப்பா மோசே கிட்ட பேசும்போது எங்கிருந்து பேசுறேன், எப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த கிருபாசனத்தின் மேல் இருக்கின்ற அந்த 2 கேருபீன்களின் மத்தியிலிருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சில பேர் ஜபிக்கும் பொழுதுதான் சொல்லுவாங்க, கேருபீன்கள் 2 கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற தேவனே அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வார்த்தை வந்துட்டு எங்க எழுதப்பட்டிருக்கிறதுனா, ஆமா, அந்த உடன்படிக்கையின் பெட்டி இருக்கு இல்லைங்களா, உடன்படிக்கையின் பெட்டியின் மேல ஒரு கிருபாசனம் என்கிற மூடியை மூடுவாங்க. அந்த மூடியின் மேல 2 கேருபீன்களை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு உருவத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, ஏன் அதன் நடுவில் இருந்து நான் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட வெளிப்படுத்தி நான் பேசுவேன், உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஏன் சொல்றாருன்னா, ஏசப்பா அங்க எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஏசப்பா வந்துட்டு மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுக்குறாரு இல்லைங்களா, கல்பலை மேல எழுதி. அந்த கல்பலகையில ஏசப்பா வார்த்தையானவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா அந்த வார்த்தையானவராக அந்த கல்பலகையின் மேல இருக்கிறாரு. அந்த வார்த்தையானவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருந்ததுனாலதான் அந்த ஆலயத்துக்கு, அந்த இடத்துக்கு தேவாலயம் என்கிற பேர் வந்துச்சு. அதனாலதான் நீங்க புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு கல் பலகையின் மேல் அல்ல, உங்களையே பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி உங்களுடைய இருதயமாகிய பலகையில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேணா அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 15-16. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதென்பதை உரைத்த பின்பு. ஆமென். ஆமென். என்னங்களா, ஏசப்பா வந்துட்டு ஆவியானவராக நம்மளோட இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ண போகிறாரா. அது கல் பலகையில எழுதின எழுத்தின்படி அல்ல, ஆவியின் படியாக அவர் நம்மளுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. 10 கட்டளைகளை எழுதுறது போல அல்ல, முழு பைபிளாவே அவரே நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. அதனாலதான் நமக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி பேரை வைத்திருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்க கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் அப்படின்னு சொல்லி, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு. அந்த கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறாரு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தான் இஸ்ரேல் ஜனங்களோட பேசினாங்க, மகா ஆசாரியர்களோட பேசினாங்க, மோசையோட கூட நான் இங்கிருந்து உங்களோட கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது போலதான் இன்னைக்கு நம்மள வந்துட்டு தேவாலயமாக மாற்றி நம்மளுடைய இருதயமாகிய பலகையில் ஏசப்பா வாசம் பண்ணி கொண்டிருந்தா, நம்மளுடைய இருதயத்திலிருந்து சிந்தையாக அவரே பேச ஆரம்பிப்பார், நம்மளோட பேசுவார். நம்மளுடைய ஆத்மாக்குள்ள ஆவியானுடைய சத்தத்தை நல்லாவே கேட்க முடியும். இப்படி கேட்டவங்க யாருன்னா இருக்காங்களா? பழைய உடன்படிக்கையில இதுக்குண்டான சில சான்றுகளை நம்ம பார்த்துட்டு போலாம். சரிங்களா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஆபிராமோட ஏசப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஆபிராம கிட்ட பேசும்போது எப்படி பேசினாரு? நிறைய இடத்துல நிறைய விதமா ஏசப்பா தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பேசியிருக்கிறத பழைய உடம்புகள் நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ஏசப்பா வந்துட்டு வானத்துல இருந்து பேசுறதையும், முச்சடியில இருந்து தோன்றி அங்கிருந்து பேசுறதையும், இப்படி எல்லாத்தையும் நம்மளால கவனிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட பேசும்போது எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஆபிரகாம் பேசும்போது அவருடைய இருதயத்திலிருந்து, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து, அவருடைய ஆவிக்குள்ள இருந்து, அவருடைய பரிசுத்த ஆவியினால பேசியிருப்பாரு. எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வசனம் இருக்கு, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்.
அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், முதலாவதா ஆபிராம் எங்க இருந்தாரு கானானுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு மெசபொத்தோமியா என்கிற இடத்துல கல்தியருடைய ஊர் என்கிற பட்டணத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் ஏசப்பா வந்துட்டு ஆபிராம் கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 26வது வசனத்திலையும், அதுக்கடுத்து யெகோசுவா 24வது அதிகாரத்துல அவங்க வந்துட்டு அந்த யூப்ரடிஸ் நதி கிட்ட ஏதோ அவங்க வந்துட்டு அந்நிய தேவர்களை வந்துட்டு வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. யாரு? நோவாவுடைய பரம்பரையாக இருக்கிற ஆபிரகாம், அவருடைய தகப்பன் தேராகு, அவர்களுடைய முன்னோர்கள சில பேர், இவங்க எல்லாருமே வந்துட்டு வழி தப்பி தேவனை விட்டு அவங்க வந்துட்டு அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி வணங்கி கொண்டிருந்ததுனால தான் ஆதியாம் 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது தேராகுடைய மகன் ஆரான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா, அந்த ஆரான் வந்துட்டு அவன் மரிச்சதை குறிச்சு ஏசப்பா எழுதியிருப்பாரு. எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ தேராகு மரிக்கிறதுக்கு முன்பே ஆரான் மரித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஏன்னா எப்போ வந்துட்டு தகப்பன் மரிச்சதுக்கு அடுத்தா பிள்ளை மரிப்பாங்க இல்லைங்களா, பிள்ளைங்க. ஆனா தகப்பனே மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை வந்துட்டு மரிச்சா அது வந்துட்டு புத்திர சோகம் அப்படின்னு சொல்லி அது கடைசி வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா. அது மகா பெரிய பாவம், அது ஒரு சாபத்து போலையான ஒரு செயல். அப்போ அதுக்கு அடுத்து தான் அவங்க வந்துட்டு தேவனுடைய சத்தத்தையும் கேட்க ஆரம்பிச்சு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அவங்க வந்துட்டு கல்தியருடைய ஊர் என்கின்ற அந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு ஆரான் என்கின்ற ஒரு ஊருக்கு போறாங்க. உண்மையாவே இந்த டர்க்கி இருக்கு இல்லைங்களா, இப்போ இருக்கிற பிரசன்ட் டர்க்கி, அந்த டர்க்கிக்கு தான் அவங்க போனாங்க. அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து டர்க்கிக்கு போனதுக்கு அடுத்து அந்த டர்க்கி இடத்துக்கு பேர் எதுவுமே இருக்கல. வேதாகமத்துல இருக்கிற அந்த பேர் தான் ஆரான் அப்படின்ற பேரை ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல இருந்த பேரை இன்னைக்கு டர்க்கி அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு ஆரான் அப்படின்னு சொல்லி பேர் வைச்சதுக்கு உண்டான காரணம், ஆரான் மரணத்துக்கு அடுத்துதான் இவங்க வந்துட்டு புறப்பட்டு போனாங்க. ஆனா இங்க போகும்போது ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 31வது வசனத்துல தேராகு என்ன பண்றாரு, தன்னுடைய மகனாகிய ஆபிராமையும் மருமகளாகிய சாராளையும் தன்னுடைய மகனுடைய குமாரனாகிய லோட்டையும் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ஆல்ரெடி ஆபிரகாம் ஆரம்பிச்சிட்டாரு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் ஏசப்பா வந்துட்டு அவரோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பிரதர் ஏசப்பா வந்துட்டு அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா அவருடைய ஆவினால பேசிடுவாருங்களா? எப்படி பேச ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தேராவுக்கு 3 குமாரர்கள். யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னு ஆபிரகாம், ஒன்னு நாகோர், இன்னொன்னு வந்துட்டு ஆரான். ஆரான் வந்துட்டு அங்கே கல்தியருடைய ஊர் என்கின்ற அந்த பட்டணத்திலேயே மரிச்சு போறாரு. மரிச்சு போனதுக்கு அடுத்தா இவங்க பிரயாணம் பண்ணி போறாங்க. ஆனா நாகோர் கூட அவங்களோடய பிரயாணம் பண்ணி போயிருக்கிறாரு. ஆனா இவங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு. அந்த ஊர்ல இருந்து கானானுக்கு போகணும்னு தான் போறாங்க. போற வழியில அந்த இடத்துல இருக்கிறாங்க, வியாபாரத்தை பண்றாங்க. ஆரான், அந்த இடத்துக்கே ஆரான் தான் பேரு. அதுக்கடுத்து போக போக காரான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அவங்களுடைய சந்ததியில பிறக்கிறவங்களுடைய பேரால கூட அது அழைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அங்க நாகோர் பாருங்களேன், நாகூர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வரல. பிசினஸ் மேனா யோசிச்சுட்டு, இல்ல நீங்கெல்லாம் போங்கப்பா, கடவுள் அது இதுன்னு சொல்லி நான்லாம் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்றது போல அங்கேயே செட்டில் ஆயிட்டு அவங்க எல்லாம் சிலை வழிபாடுகளை அப்படியே தொடர்ந்து பின்பற்றவங்களா இருந்ததுனால தான் லாபான் ராகேல் வந்துட்டு அவனுடைய சிலைகளை எடுத்துட்டு வர்றதையும் சிலையை ஒழிச்சு வச்சதையும் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா நாகூர் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள்லாம் செவி சாய்க்காம இருந்திருக்கிறாரு. ஆனா தேராகு வந்துட்டு காரான்லயே மரிச்சிட்டாரு. ஆனா ஆபிரஹாமோட ஆண்டோர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. அப்படின்னா ஆபிரஹாமோடைய இருதயத்துல ஏசப்பா பேசின அந்த வார்த்தைகளை அவருடைய ஆத்மாவனால ஆவியானுடைய சத்தத்தை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கிளியரா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்க போகணும் அப்படின்றாரு, எல்லாமே கிளியரா அவருடைய வாய்ஸ் அவருடைய ஆத்மாவில கேட்க முடிஞ்சிச்சு. அவருடைய ஆவியின் மூலியமாக அவருடைய ஆவியில கர்த்தர் இசைந்திருந்தார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அந்த வார்த்தை உண்மைதான்.
தேவனுடைய வார்த்தைக்கு எப்போ செவி சாய்க்க ஆரம்பிப்போமோ அப்போ கர்த்தர் அவருடைய ஆவியை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு ஆபிராம் திரும்பி இருக்கிறாரு. ஏன்னா யோசுவா 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்நிய தேவர்களை அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிலை வழிபாடை செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க இருந்த அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் சிலை வழிபாடுகள் செய்கின்ற மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அப்படின்னா நாகூர் சாட்சியா இருக்காரு இல்லைங்களா, சிலை வழிபாடு அவங்க சந்ததி லாபான் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்களா. இப்படி இருந்த இவர் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி இருக்கிறாரு. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கர்த்தரை குறிச்சு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ஆமா, ஆதாம்ல இருந்து சேத்து வரைக்கும், சேத்துல இருந்து நோவா வரைக்கும், நோவால இருந்து அதோ அர்பக்ஷாதுல இருந்து தேராகு வரைக்குமே அப்படியே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டே வந்திருக்கும் இவங்களுக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அர்பக்ஷாதுக்கு அடுத்து நீங்க நிறைய பேரை பார்க்க முடியும். 400 வருஷம் 430 வருஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. சொல்லணும்னா அந்த அப்போ இருந்த அந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அர்பக்ஷாதுல இருந்து பிடிச்சு தேராகு வரைக்கும் சில பேர் பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து ஆபிரமுடைய காலக்கிரமணம் வரைக்குமே இருந்தாங்க, காலகட்டத்து வரைக்குமே இருந்தாங்க. நீங்க வசனத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்து புரிய வரும். அந்த பரிசுத்தவான்கள்ல அவங்க மூலியமா ஆண்டவர் நிச்சயமா இவங்களை கடிந்து இப்படியான வழியில நடக்கணும் அப்படின்றத கண்டிப்பா பேசியிருப்பாரு. அதுக்கு அடுத்துதான் இவங்க சிலை வழிபாடுகள்லாம் விட்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் தேவனுடைய ஆவிய அவங்க மேல பொழுந்தருள்னால தேவனுடைய சத்தத்தை கிளியரா கேட்க முடிஞ்சு. அதுலயும் ஆபிரகாம் முழுசாவே தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தேவன் அவருடைய இருதயத்திலிருந்து அவருடைய ஆவி, அந்த வார்த்தையே நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இந்த மனசாட்சிக்குள்ள இருந்து நம்ம சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அது போலதான் கர்த்தருடைய சத்தமும் நம்மளுடைய மனசாட்சி போல நம்ம மனசாட்சிக்குள்ள இருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கும். நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு கர்த்தருடைய ஆவின் சத்தத்தை கிளியரா உணர முடியும். கிட்டத்தட்ட நம்மளுடைய இருதயம் பேசுறது போலயே, சரிங்களா. ஆனா அந்த சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் கிளியரா நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அவர் நம்மள கிளியரா கண்ட்ரோல் பண்றாரு. இதை சொல்லு, இதோ இது சொல்லாம இங்க இருந்து போவாத, பாரு இந்த விஷயங்கள் தான், இதை அட்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் கிளியரா பேச ஆரம்பிப்பாரு. சரி, இதை எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது, இப்படிதான் பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு போலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14ல இருந்து 17. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14ல இருந்து 17. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, லோட்டு ஆபிராமை விட்டு பிரிஞ்சு போறாரு. ஆபிராம் வந்துட்டு சொந்த பந்தம் எதையும் பார்க்கல, ரத்த உறவு, ஐயோ என் சொந்த ஆச்சே, சொந்தக்காரராச்சே, சத்தியம் தெரிஞ்சுக்காம போறாரே இவரு அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது இருக்கக்கூடாது, நம்மளுடைய பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாம்ச அன்பு தான். மாம்ச அன்பு, கீழ்ப்படியாத சிநேகிதர்கள், கீழ்ப்படியாத சொந்தக்காரங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்கெல்லாம் பாருங்க பிரதர், எங்க மாமியார் இறந்துட்டாங்க, இதோ மாமனார் இறந்துட்டாரு, இதோ என் அப்பாக்கு இப்படி உடல் நலம் கிடையாது, இது முழுசாவே வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நீங்க சத்தியத்தை பேசுனீங்களா? சத்தியத்தை பேசுனதுக்கு அடுத்து அவங்க அந்த சத்தத்துக்கு செவியே சாய்க்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை உங்களால பொறுக்க முடியல, ஆண்டவர்கிட்ட நிறைய ஜபிச்சு பார்த்துட்டு, என்ன ஏசப்பா நீங்க வந்துட்டு என் ஜபத்தை கேட்க மாட்டேன்றீங்கன்றது போலலாம் சென்டிமெண்டலா இருந்தா, நம்ம சென்டிமெண்ட் தான் நிச்சயமா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு, ஆண்டவர்ல இருந்து முழுசாவே பிசாசு நம்மளை வந்துட்டு பிரிச்சிருவோம். அதனால மிகவும் ஜாகிரதையா இருக்கணும். அதனாலதான் ஏசப்பா வந்துட்டு என்னை காட்டிலும், என்மேல் செலுத்துகின்ற அன்பை காட்டிலும் அதிகமான அன்பை உங்க மனைவி மேல, பிள்ளைகள் மேல, யார் மேல நீங்க செலுத்தினாலும்
நீங்க எனக்கு பாத்திரவான்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல அன்பு செலுத்தும் போது அவருடைய வார்த்தையில உறுதியா பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்போம். யார் எது சொன்னாலும், மனைவி ஆனாலும், இதோ பிள்ளைகளானாலும், யாராகட்டும்ப்பா இப்படிதாப்பா நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? யார் மேலனா நம்மளுக்கு அன்பு வந்துச்சுன்னா என்ன என்ன பண்ணுவோம்? ஏசப்பா உங்க வசனத்துல எதனா இடம் கிடையாதா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவோம். பிலியம் பண்றாரு இல்லைங்களா? அது போல மாறிடுவோம். அப்போ பிசாசுடைய கருவியா நம்ம மாறிடுவோம். ஆனா இங்க ஏசப்பா பேசினது பாருங்களேன். ஆபிரகாமோட பேசும்போது ஏசப்பா ஆபிரகாமுடைய ஆவிக்குள்ள இருந்து அவங்க ஆத்மா கிளியராவே கேட்க முடியுது. ஆபிரகாமுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் பேசுறத அவருடைய ஆத்மாவில கிளியராவே நிதானிக்க முடியுது. அவருடைய சத்தத்தை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் பிரதர் டைரக்டா யார் மூலியமான பேசியிருக்கலாம், தேவ மனுஷர்களோட உங்களை மறைச்சிட்டு பேசியிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏசுப்பா ஒரு மனுஷனுடைய தோற்றத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம், இப்படி கூட பேசியிருக்கலாம் இல்லைங்களா பிரதர்? ஏன்னா சில இடங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கே ஏசப்பா வந்துட்டு ஒரு மனுஷ தோற்றத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்கிறதை போல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பேசியிருக்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கேன். அப்படி பேசியிருக்கலாமே, இப்படிதான் பேசினாரு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னா, அப்படி பேசியிருந்தா அந்த இடத்துல ஏசப்பா கிளியராவே அதுக்கு உண்டான சாட்சிகளை கொடுத்திருப்பாரு. அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லியும், பேசினதுக்கு அடுத்து அங்கிருந்து கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லியும் கிளியராவே வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் பிரதர் சிஸ்டர்ஸ். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், ஏசப்பா வந்துட்டு ஆபிரகாமோட பேசுற இந்த சூழ்நிலை எந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் போய் அந்த 4 ராஜாக்கள் இருக்காங்களே, கெதர்லோகோமர், அவங்க எல்லாரையும் போய் அவங்கள தோக்கடிச்சிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அடுத்து அவங்களுடைய இருதயத்துக்குள்ள மீண்டும் இவங்கள பெரிய ராஜாவே ஆச்சு, ராஜா ஆனாங்களே, இந்த ராஜாக்கள் எதுனா மீண்டும் வந்து என் மேல விழுந்துருவாங்களோ அப்படின்றது போல மாம்சத்துக்குள்ள ஒரு பயமும் பதற்றமோ அவருக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு உண்டான ஆஹ் அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஏசப்பா நீ வந்துட்டு பயப்படாத அப்படின்றாரு பேசும்போது இல்லைங்களா? நானே உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்குள்ள உண்டாயிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உண்டானது அப்படின்னா அவருடைய இருதயத்திலிருந்து அவர் ஜபிக்கும் போதோ இல்லைன்னா அவருடைய ஆவிக்குள்ள இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கிளியரா அவரால் கேட்க முடியுது. நீ பயந்துக்காத, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா பேசுறது. இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு ஒரு சரீர வடிவுல ஏசப்பா வந்து பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை போல ஒரு தோற்றத்துல வந்து பேசுறாரா அப்படின்னா இல்ல. இங்க ஹோலி ஸ்பிரிட்டா அவருடைய ஆவிக்குள்ள இருந்து அவருடைய ஆத்மா கிளியராவே அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியுது. ஒரு மனுஷன் கிட்ட பேசினா எப்படி நம்ம பேசுறோமோ அது போல அவருடைய சத்தம் கிளியராவே ஆபிரகாமுக்கு கேக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த அடுத்த நம்ம வாசிக்க போற வசனங்கள் எல்லாம் பிசிக்கலாவே ஏசப்பா வந்துட்டு இறங்கி வந்து அவங்க கிட்ட பேசியிருப்பாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஆமென். என்னங்களா? இங்க ஆபிரகாம் கிட்ட பேசும்போது ஏசப்பா அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரத்யட்சமாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் பாருங்களேன். பிரத்யட்சமா தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷ தோற்றத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. பேசுறதுக்கு உண்டான சான்றிதழ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். ஆமென். ஆமென். பாருங்களேன், ஹோலி ஸ்பிரிட் மூலியமா ஏசப்பா வந்துட்டு உள்ளத்துல இருந்து பேசுறதையும் கிளியராவே ஆபிரகாம் கேட்டிருக்கிறாரு. அவர் இதுதான் சொல்ல வராரு, இங்க போகணும், இதை பண்ணணும், இப்படி இருப்பா அப்படின்றதையும் பேசுறது கிளியராவே ஒரு புரிஞ்சுக்க முடியுது, கேட்க முடியுது இல்லைங்களா? உணர முடியுது ஆண்டவருடைய சத்தங்களை. அப்படியே பிரத்யட்சமா பேசும்போது கூட அப்படியே பேசி இருக்கிறாரா? பிசிக்கலாவும் பேசுவாரா ஏசப்பா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, அப்படி கூட ஒரு மனுஷ தோற்றத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அப்படி கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால தான் பேசின பின்பு அந்த இடத்துல இருந்து அவர் போனார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது போல வசனம் இன்னொரு இடத்துல கூட எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து.
ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? எப்படி தரிசனத்தை கொடுத்தாங்களா? 3 மனுஷர்கள் அவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த 3 மனுஷர்கள்ல 2 பேர் தூதர்கள், ஒருத்தர் வந்துட்டு ஏசப்பா இல்லைங்களா? அவர் வந்துட்டு பிசிக்கல் பாடியில இருந்தாரு இல்லைங்களா? ஆனா அது வந்துட்டு பரலோகத்தின் சரீரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இது பிசிக்கலா மாம்சமும் ரத்தமும் கொண்ட சரீரம் கிடையாது. நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட உடல்ல ஏசப்பா தன்னை வெளிப்படுத்தி கொண்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவத்துக்காக அவரு மரிக்கிறதுக்காக இறங்கி வந்தார் இல்லைங்களா? அப்பதான் நம்மள போல பிசிக்கலான மாம்சமும் ரத்தமும் உடையவராக அவர் வந்தது. ஆனா இந்த இடத்துல அவர் பரலோகத்தின் சரீரத்தை அவர் ஆவியானவராக இருக்கிறார். தன்னை எந்த ஒரு தோற்றத்தில் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்ணயித்துக் கொள்கிறாரோ அந்த தோற்றத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பேசுவார் அப்படின்றதுக்கு உண்டான அந்த சாட்சியை இந்த இடத்துல நம்மளால கவனிக்க முடியும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், ஆபிரகாம் கிட்ட பேசினதுக்கு அடுத்து அவங்க போயிட்டாரு அப்படின்னா பிசிக்கல் பாடியில அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? இப்படிதான் தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க ஆபிரகாம பார்க்கும்போது அவர்கிட்ட பிசிக்கலா பேசி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்னு வந்துட்டு ஆவிக்குள்ள இருந்து அவருடைய சத்தங்களை அவருடைய ஆத்மாக்குள்ள இருந்து உணர்ந்து கேட்கவும் முடியுது. ரெண்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படியே ஏசப்பா நம்மளோட கூட பேசுவாரு. அதனால இந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு அது அப்ப நடந்தது அப்படின்றது போல எடுத்துக்க கூடாது. இப்ப கூட இந்த காலகட்டங்கள்லயும் ஏசப்பா நம்மளோட இப்படி பேசுவாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதான் ஈசாக்கு கொண்டு வந்து நீ பலி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் மோரியா என்கிற இடத்துல நான் காமிக்கின்ற மலைகளை ஒரு மலை மேல நீ வந்து ஈசாக்க வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார் இல்லைங்களா? அத சொல்லும் போது எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாமோட அவர் பேசுகின்ற அந்த சூழ்நிலையும் எந்த இடத்துல இருந்து பேசுறாரு அப்படின்னா, உள்ள அவருடைய ஆவியில இருந்து தான். ஹோலி ஸ்பிரிட்டா கர்த்தருடைய ஆவில இருந்து அவருடைய ஆத்மா கூட பேசுறத அவரால் கிளியராகவே புரிஞ்சுக்க முடியுது. அவரோட பேசுற சத்தத்தை என்னன்னு சொல்லி, இப்படி உன் பிள்ளைய வந்துட்டு கொண்டு வந்து இது போல பலி கொடு அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க பேசுற சத்தத்தை ஏதோ ஒரு வார்த்தைன்றது போல இல்ல, எந்த இடம் எங்க. ஆனா மோரியா மலைகள்ல ஒரு மலையில் அப்படின்னும் போது 3 நாள் நடை தூரம் அவர் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். போனதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த மலை அப்படின்னு சொல்லி அங்க போனதுக்கு அடுத்து அவர் சொல்லி இருக்கிறாரு. அது அங்க எழுதப்படல. நான் சொல்லுகின்ற ஒரு மலையில் அப்படின்னா அங்க போனதுக்கு அடுத்து ஒரு மலையை காமிச்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு, இதுதான்ப்பா நான் சொன்னது அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. பாருங்களேன், கிளியராகவே அட்ரஸோட பேசுறாரு. ஆனா பேசும்போது பாருங்களேன், ஆவியானவர் பேசும்போதோ உள்ளத்திலிருந்து பேசும்போதோ அவரு அதுக்கு உண்டான பதில், அவர் பேசுகிறது ஆண்டவர் தான் அப்படின்றத உணர்ந்து அவருக்கு என்னன்னு சொல்லி சொல்றாருன்னா, இதோ அடியேன் இருக்கிறேன் பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது போல பேசினவர் யாரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 3-10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல சாமுவேல் கிட்டையும் ஏசப்பா பேசியிருப்பாரு. அதனால தான் ஆவியானவர் பேசுகின்ற அந்த உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு அற்புதமான வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்கள் தான். இந்த வசனத்தை வாசிக்கலாம் 3-10. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான்.
சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏலியும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா உள்ள இருந்து அவரோட உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது, சாமுவேலே அப்படின்னு சொல்லி. போய் ஏலி கிட்ட கேக்குறாரு, இதோ ஏதோ என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. நான் கூப்பிடல அப்படின்றாங்க. இது போல 3 வாட்டியும் ஏசப்பா கூப்பிடும் போதும் சத்தம் கேக்குது. ஆனா போய் ஏலிக்கு, ஏன்னா இருக்கிறதே 2 பேர் தான், ஆனா எனக்கு கேக்குது, ஆனா ஏலி கேட்கல. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏலிக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. கேட்டுட்டு இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே ரூம்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆனா தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகின்ற அந்த நபருக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு அது பெருசா பெரும் சத்தத்து போல எல்லாருக்கும் கேட்கறது போல தோணும். அப்படி கிடையாது. ஆவியானவர் உள்ளத்துல இருந்து பேசும்போது நம்மளுக்கு மட்டுமே தான் கேட்கும். அதனாலதான் அவன் அப்போ வரைக்குமே கர்த்தரை அறிஞ்சிருக்கல, எப்படி பேசுவாரு, அது கர்த்தருடைய சத்தம் தானே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள இல்லாம இருந்துச்சு. ஆனா ஏலிக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஏலிக்கோட கூட ஏசப்பா பேசி இருக்கிற அந்த உணர்வு அவனுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? அதனாலதான் சொல்றான், மீண்டும் ஆண்டவர் உன்கிட்ட பேசுனா நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு அப்படின்ட்டு உள்ளத்துல இருந்து பேசுறாரு. பேசும்போது ஏசப்பதான் பேசுறாரு. அதனாலதான் நீங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு முழிப்பை கொடுப்பாரு, வாப்பா வந்து உக்காருன்னு. இதோ ஆண்டவரே இருக்கிற தகப்பனே அப்படின்னு சொல்லி உட்காந்து நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பாரு. அதனாலதான் நிறைய வாட்டி நம்ம யாரோ கூப்பிடுறாரு, யாரோ பேசுறாருன்றது போல நினைச்சுக்கிறது கிடையாது. அப்படி நினைக்க கூடாது. ஏசப்பதான் பேசுறாரு அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள நம்ம வரணும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த காமிப்பாரு, ஏதோ ஒரு காரியங்களை சொல்லுவாரு. நம்மளால நம்மளுடைய ஆவிக்குள்ள இருந்து அதை கிளியராவே உணர முடியும். நம்மளுடைய ஆத்மாக்கு அந்த சவுண்ட் கிளியரா ஒரு மனுஷன் பிரத்யட்சமா வந்து பேசினா எப்படி சத்தம் கேட்குமோ அது போலவே நம்மளுடைய ஆத்மா கேட்கும். எப்படி இப்போ நம்மளுடைய ஆத்மா அப்படின்றதுதான் நம்ம சோல். இந்த சோல் தான் நம்மளுடைய பாடிக்குள்ள, இந்த பாடி அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம குடியிருக்கிற ஒரு வீடு இது. இந்த வீடு தான் பாக்குறதுக்கு நீளமாகவும் இல்லைன்னா வந்துட்டு உயரமா குள்ளமா இது போல எல்லாம் உருவங்கள் வெவ்வேறு இதா இருக்கும். வெளியே இருக்கிற தோற்றங்களை தான் மனுஷன் பாக்குறான். ஆனா உள்ள இருக்கிற ஏசப்பாவை நம்ம பார்க்கணும். ஏசப்பா நம்மளுக்கு எப்படிப்பட்ட உருவத்தை கொடுக்கணும்னு சொல்லி நிர்ணயித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட உருவத்தை தான் ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்படின்னா ஆவியானவர் உள்ள இருந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான வசனம். இப்படிதான் பேசுவார் ஏசப்பா, உள்ளத்துல இருந்து பேசுறத கிளியரா. ஆனா இங்கேயும் ஆபிராம் கிட்ட பேசும்போதும் அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, உள்ளத்துல இருந்து பேசினா டக்குன்னு சொல்லி முனங்கால் போட்டு அடியேன் இருக்கிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றதுக்கு பதில் சொல்றாரு. ஆமாப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி, இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அது போல நம்மளோடு கூட பேசுவாரு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை வச்சு. இது போல புதிய உடன்படிக்கையில யாருக்கிட்டனா ஏசப்பா பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா அதுக்கும் சாட்சிகள் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் ஒரு பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். ஆமென். ஆமென். பாருங்களேன், அனானியா வந்துட்டு அவரு ஜபிச்சுட்டு இருக்கிறாரு, இல்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஜபம் பண்ணும்போது மட்டுமே கிடையாது. நீங்க வந்துட்டு வழி நடந்துட்டு இருந்தாலும் ஏசப்பா பேசுவாரு. நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஏசப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது டக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க அந்த இடத்தை பத்தி பேசியிருக்கும் போது, அவன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எழுதுங்க, அவன் உட்காந்துட்டு இருக்காரு, அப்படியே கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். நீங்க இதுலயும் பாருங்க, பேதுருக்கிட்ட பேசும்போது அவனுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, சரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். அப்போ ஒரு தரிசனம் உண்டாகுது. அதுக்கடுத்து திருப்பி மாடிப்படி இறங்கி வந்துட்டு இருப்பான். அப்போ யாரும் உன்னை தேடிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, மாடிப்படி இறங்கி வந்துட்டு இருக்கிறவருக்கு உள்ளத்துல இருந்து சத்தம் கேட்கறது, என்னன்னு சொல்லி, எதுவும் சந்தேகம் எல்லாம் படாத போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உள்ளத்துல இருந்து கிளியரா கேட்குது, நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்படின்னா இங்கேயும் பாருங்களேன், அனானியா பேசும்போது இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்றாரு. எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லைங்களா? இப்படிதான் ஆவியானவர் நம்மளோட பேசுவாரு. இப்படி எல்லார்கிட்டையும் பேசியிருப்பாரா? ஆதாம் உட்பட பழைய உடன்படிக்கையில நம்ம பாக்குற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு தேவ ஜனங்களோட கூட ஏசப்பா இப்படி பேசியிருப்பாரு. லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆமென்.
ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆதாம் வந்து தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேற வெர்ஷன்ஸ்ல எல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி, தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும், தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும், இந்த இடத்துல அவன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டிருக்கிறான், தேவனால் உண்டானவனாக இருக்கிறான். தேவனால் உண்டானவனாகவும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாகவும் ஆதாம் இருந்திருக்கிறான். அவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டபடியினால் தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் இது என்று சொல்லி அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி கொடுத்திருக்கிறான். அவன் சொல்லி கொடுத்தது நிமித்தமாகத்தான் ஏபேல் ஏதோ அவன் கொடுத்த பலியின் மூலியமாக இப்பொழுது வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாட்சி, அந்த சாட்சியே நம்ம எல்லாருக்கும் முன்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாட்சிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும் எபிரேயர் புத்தகத்துல 11வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏபேல் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு அவ்வளவு செவிசாய்த்து கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டிருப்பான். ஏபேல் செத்ததுக்கு அடுத்து சேத்தோட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. சேத்து ஆவியானவரால் நடத்தப்பட்டிருப்பாரு. சேத்துக்கு அடுத்து ஏனோஷ்க்கு அடுத்து கேனான், இப்படியே ஒவ்வொருத்தருமே நோவா வரைக்கும் எல்லாரோடையும் ஆவியானவர் பேசி நீ எப்படி நடக்கணும், இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இவங்க எந்த ஆவினால நடத்தப்படுறாங்க, இவங்க உன்னை பாவத்துல விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, எல்லா விஷயங்களையும் கூட ஆவியானவர் தொடர்ந்து அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம பாக்குற ஆதி ஆமத்துல இருந்த தேவ ஜனங்களோட கூட பேசி இருக்கிறாரு. ஏன்னா ஆதி ஆமத்துல ஆதாம் பாவத்தை செஞ்சுட்டாரு, அதுக்கடுத்து ஆவியானோட தொடர்பு அவருக்கு இருக்கல அப்படின்றது போல சில பேர் தவறா உபதேசிப்பாங்க. அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு கீழ்ப்படியாம போனாரு. கீழ்ப்படியாம போனதுக்கு அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு, மனஸ்தாபப்பட்டாங்க. அதற்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டுமே கிடையாது, அவர்களுக்கு தோல் உடையை செய்து அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தோல் உடையை ஆண்டவர் செய்து உடுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை கொடுத்தாரு. அந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அடுத்து அதை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க நீ மண்ணால் உண்டாகப்பட்டவன் இல்லையா, நீ மண்ணால் தோன்றினபடினால் நீ வந்துட்டு மீண்டும் மண்ணுக்கு செல்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மண்ணுல நான் உன்னை உண்டாக்குனதுனால நீ மீண்டும் மண்ணுக்கு செல்வாய் அப்படின்னு மரணம் அப்படின்றது உனக்கு இருக்கும். வேர்வை செஞ்சு நீ ஒழிக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்திரியானவளுக்கு இப்படியாக நீ ஒரு மரண நோவை வழியை வந்துட்டு அனுபவிச்சு நீ வந்துட்டு பிள்ளைய பெறணும் அப்படின்றது போல நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு ஒரு சிச்சை தண்டனை என்கிறது கிடைச்சது. அந்த தண்டனையும் சிச்சையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி இருக்காங்க. மனம் வருந்ததுக்கு அடுத்து அவ்வளவுதான், ஏசப்பா குற்றப்படுத்த மாட்டாரு. நம்ம வந்துட்டு எஜிகேல் 18வது அதிகாரத்துல பார்க்க முடியும். பாவி தன் பாவத்துல சாவறதுல ஏசப்பாக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாதான். பாவி தன் பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களை இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதியை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சா கர்த்தருக்கு பிரியமுள்ள மனுஷனா அவன் மாறிடுவான். அவனுக்குள்ள கர்த்தர் வந்துட்டு சந்தோஷப்படுவாரு. அவனோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார் திருப்பியும். நம்மளுக்குள்ளேயும் அவ்வளவுதான். சில பேர் யாருன்னா வந்துட்டு ஆவியானவர்னால நடத்தப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால மாம்சத்துல இந்த உலகத்தை பார்த்து மயங்கு மீண்டும் இந்த உலகத்தின் காரியங்களை இச்சித்து அந்த இச்சித்ததுனால ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாம போய் ஆவியானவருக்கு உண்டான அந்த உறவு, உங்களுக்கும் அவருக்கு உண்டான அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க மனம் வருந்துனீங்கன்னா இப்பவும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க நீங்க வந்துட்டு விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சரிப்பா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நீ இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுரு, நான் அதை மறந்துடுறேன், இன்னைக்கு நீ நீதியை பின்பற்றி நடக்கிறியா, உன்னை திருப்பியுமே நான் வந்துட்டு மகனா அங்கீகரிச்சு உன் கூட பேச ஆரம்பிப்பேன் அப்படின்வாங்க. ஏன்னா பிசாசு குற்றப்படுத்துவோம். நீங்க இப்படி இருந்த இல்லையா, அவ்வளவுதான், ஆவியானவர் ஒண்ணு இல்லை, உன் கூட இல்லை. சவுல வந்துட்டு எப்படி ஆவியானவர் விட்டு போனாங்களோ அப்படி விட்டு போயிடுச்சு. ஆவியானவர் உன் கூட பேசவே மாட்டாரு அப்படின்றது போல பிசாசு என்ன பண்ணுவான்னா குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் உள்ளத்துல இருந்து. ஏசப்பா விட்டு போறதா இருந்தா அது கிளியராவே நம்மளுக்குள்ள வசனத்தை கேட்கறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது, வசனத்துக்கு மேல எந்த தாகமும் இருக்காது. அதுக்கடுத்து பாவத்தை சந்தோஷமா செய்வோம், எந்த ஒரு குற்ற உணர்வும் நம்மளுக்குள்ள இருக்காது. பாவத்தை குறிச்சு தானே இது எந்த இதுவும் இருக்காது. ஆனா ஆவியானவர் வந்துட்டு நம்ம மேல அவர் வந்துட்டு ஒரு கரிசனையா இருக்கிறாரு, தயவா இருக்கிறாரு, அவர் நம்மளோட பேச விரும்புறாருன்னா நிச்சயமா நம்மளுக்கு பாவத்தை குறித்துதான உணர்வு உள்ள உண்டாகுது. அப்படின்னா உங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, விடுங்க, மன்னிப்பு கேளுங்க, டக்குன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிப்பாரு. சரி,
அப்படின்னா இந்த இடத்துல வசனத்துல என்ன கவனிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பிரதர் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாம் 6வது அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவ புத்திரர்கள், தேவகுமாரர்கள், மனுஷ குமார்த்திகளோட அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். எவர்கள் கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுக்கு பிள்ளைகள் என்கின்ற அந்த பேர் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் இயேசுப்பா. அப்படிப்பட்ட தேவன் ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல ஆதாமுக்கு கொடுத்த சந்ததியா இருக்கிற சேத்தோடைய முழு பரம்பரைய அந்த 10 தலைமுறைகளை பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பேர் சூட்டுறாரு, எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருமே தேவ ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. அந்த 10 தலைமுறைகளுக்குள்ள இருந்து வந்த அந்த ஜெனரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெனரேஷன்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு கானான் மூலியமா உண்டான அந்த சந்ததிகள் பாவத்தின் செயல்கள்ல சந்தோஷப்படுகின்றவர்களாக இருந்தாங்களே, அதெல்லாம் பார்த்து மயங்கி போய் அட்ராக்ஷன் ஆயிட்டு தனக்குள்ள பேசுற ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காம அவரை துக்கப்படுத்தி கொண்டு கடைசிக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அவங்களை விட்டு போயிட்டாரு. கர்த்தருடைய ஆவி இனி மனுஷர்களோட போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் இனி அவருக்குள்ள நான் வாசம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, நிர்ணயம் பண்ணிட்டாரு இல்லைங்களா. சவுலுக்குள்ள எப்படி வந்துட்டு என்னுடைய ஆவி இனி சவுலோட போராடுறதுக்கு ஆகாது, இனி வந்துட்டு அவன் பாவத்தை தான் விரும்புறான், பெருமையை விரும்புறான், உலகத்தின் செயல்களை விரும்புறான் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வந்துட்டு அவனை விட்டு போயிட்டாரு. அது போலதான் அந்த காலகட்டங்கள்லயும் இருந்த சேத்தோடைய பரம்பரைகள் இருக்கு இல்லைங்களா, அதுல பெரும்பாலான மக்கள் வந்துட்டு உலகத்தை பார்த்து உலக மயக்கம், தாகம், இச்சைகள் அவங்களுக்குள்ள தோன்றி தனக்குள்ள எவ்வளவு ஆவியானவர் பேசினாலும் அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்காம போயிட்டாங்க. ஆனா முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க ஒவ்வொருத்தருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லி பேர் இயேசுப்பா கொடுத்திருக்கிறது மூலியமா நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியானவர் இருந்திருக்கிறாரு. ஆவியானோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கிளியராவே புரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் சத்தம் எல்லாம் கிளியராவே அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. ஏதோ வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 19வது வசனம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். ஆமென் ஆமென். பாக்குறோம் இல்லைங்களா, என்னதுங்களா, பேதுரு வந்துட்டு அந்த தரிசனத்தை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜபிக்கலங்க. ஜபிக்கும் போது ஆவியான ஒரு சத்தம் கேட்கும், ஜபிக்காத போது கேட்காது இல்ல. நார்மலா வந்துட்டு என்ன தரிசனம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போதே அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்து இயேசுப்பா பேசுறாரு இல்லைங்களா. அவருடைய ஆவிக்குள்ள இருந்து அவருடைய ஆத்மா கிளியராவே கேட்க முடியுது ஆண்டவருடைய வாய்ஸ். சரி, கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் எல்லாம் இயேசுப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட கிருபா வரங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள வெளிப்படும், கர்த்தருடைய சத்தம் எல்லாம் எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும், கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே நம்மளுக்கும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம கீழ்ப்படிய நம்மளுக்கு ஆவின் வரங்களையும் கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்துட்டு கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதா ஏதோ வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 1-2 வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆமேன் ஆமேன். ஞானத்தையும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஞானமா பேசுவோம், ஞானமா நடந்துப்போம், ஒவ்வொரு விஷயங்களையும் ஞானம் இல்லாம இருக்க மாட்டோம். ஞானம் அப்படின்னா உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பதாக பைத்தியம் இல்லைங்களா. நம்ம வந்துட்டு தேவனுக்கு பிடித்த பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுகிற ஒரு நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கணும்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும் இல்லைங்களா. அந்த பரிசுத்தம் நம்மளுக்குள்ள எழுந்து போறதுக்கு சத்ருவன் அநேக விதமான அவனுடைய கருவிகளை அவன் பயன்படுத்தினாலும் அது எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு வெற்றி பெறுறதுக்காக, அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பாரு, நம்மளுக்கு ஞானம், அதுக்கடுத்து உணர்வு கொடுப்பாரு. உணர்வு, அதுக்கடுத்து ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருடைய பயம், இது எல்லாமே கர்த்தருடைய ஆவினால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஞானமும் உணர்வும்
ஆலோசனையும் பலனும் அறிவும் கர்த்தருடைய பயம் இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கும். அதனாலதான் யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ நம்மளுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் கிட்ட இயேசுபா பேசும்போது எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்னதான் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டானா. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் அந்த வசனம். சரி பிரதர் சிஸ்டர்ஸ், இவ்வளவு நேரமும் ஆவியானவர் வந்துட்டு நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நான் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீ ஞானத்தையும் உணர்வையும் அப்பா பெலனையும் அறிவியும் அப்பா கர்த்தருடைய பயத்தையும் ராஜா உண்டு பண்ணுகிறவராக நீர் எங்கள் மேல் இருக்கிறீர் ராஜா. ஆம் தப்பனே, தொடர்ந்து நீர் உன் பிள்ளைகளாகிய எங்களோட கூட பேசுகின்றதுக்கு அப்பா தடியாக இருக்கின்ற எங்களுடைய கீழ்ப்படியாமை, உலகத்தின் மேல் வருகின்ற அந்த சிற்றின்ப மாய இச்சை, இது எல்லாவற்றையும் லௌகீக கவலைகள் இது எல்லாவற்றையும் எங்களிருந்து அகற்றி போடும் தகப்பனே. அப்பா உம்முடைய வழிகள்ல எங்களை வழி நடத்தும் தந்தையே, எப்படியாக நீர் ராஜா ஆதியில இருந்த அப்பா இதோ ராஜா தேவ மனுஷர்களோட கூட எப்படி பேசினீங்களோ வெளிப்பட்டீங்களோ அது போல உன் பிள்ளைகளாகிய எங்களோட கூட நீங்க பேசுங்க அப்பா. அதை விசுவாசித்து நாங்கள் கேட்காதபடிக்கு வசனங்களை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது நாங்கள் விசுவாசிக்காமல் கேட்கறதுனால நாங்கள் பிரயோஜனம் பெற்றவர்களை போல இருக்கிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசித்து கேட்கும் பொழுது அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து அந்த வசனம் எங்களுக்குள்ள பலிக்கும் இல்லைங்களா தகப்பனே. ஆம் ராஜா, மார்க் 6வது அதிகாரத்துல நீர் சொன்னது போல ராஜா, அவர்களுக்குள் அநேகர்கள் விசுவாசிக்காதபடியினால் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி, ஆம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர் ராஜா. ஆம் விசுவாசி பொழுது அப்பா நீர் எங்களுக்குள் அப்பா கிரியை நடப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆபிரகாமோடு பேசினது போல அப்பா இன்று என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரோடும் அப்பா நீர் பேசுவீராக ராஜா. அப்பா இதோ அப்போஸ்தலர்களோட பேசினது போல ராஜா நீங்க எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. நீர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரை, இந்த படிப்பின் மூலியமாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு மட்டுமே செலுத்தப்படுவதாக. அப்பா கூடி வந்திருக்கிற எல்லா என் சகோதர சகோதரிகளை இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.